ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கன்னடா செஷன் வந்து லைவாக போட முடியல, அதனால ரெக்கார்டடாக தான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் 9th வர ஜனவரி 9th வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இதில் 9th இருந்து 13ஆம் தேதி வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக 9th இருந்து 13ஆம் தேதி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருந்தது, அதனால அதோடைய ஃபஸ்ட்டு பார்ட் தான் ஓகேங்களா. ஸோ 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு 3 to 4 டேஸில் ஒரு 35 கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டே இருந்துச்சு. அது எல்லாமே ஒரே இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா லென்த்தாக போகும். அப்படிங்கிறதுனால ஒரு 15 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடந்தது. ஸோ நாளைக்கு நம்ம லைவ் வந்து பார்ப்போம். அந்த லைவில் பேலன்ஸ் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துலாம். ஸோ நிறையா பேர் வந்து இந்த 2 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் போடுங்களா போட மாட்டீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக போடுவோம். அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இது. நாளைக்கு 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் உடைய செகண்ட் பார்ட்டு காலையில் 7 மணிக்கு எப்போ போல லைவுக்கு வந்துருங்க, நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ கைஸ், நம்மளுடைய அடா 247 டெய்லியும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிளாஸஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் நிறைய ஃப்ரீ குவிசஸ் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அடா 247 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் தொட்டோடனே உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸாம் கேட்டகரி வந்து கேட்கும். அதில் ஸ்டேட் எக்ஸாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். தமிழ்நாட்டிலேருந்து போடக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக லைவ் கிளாஸும் மாட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்க. இன்றைக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ நேற்று ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். ஸோ நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புடைய 8வது மாநாடு நேற்று நடந்திருக்கு. எனது நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஸ்கீம். இந்தியாவில் ஆர்கானிக் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். இதோடைய 8வது கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நியூ டெல்லியில் நேற்று இல்லை, ஜனவரி 9ஆம் தேதி நியூ டெல்லியில் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. இதை நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன, கெமிக்கல் இதெல்லாமே யூஸ் பண்ணாமல் இயற்கையாக உருவாக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அதுக்காக ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்பி நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் போர்ட்டல். ஸோ ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் உருவாக்குறதுல யாரெல்லாம் இன்க்ளூட் இருக்காங்களோ, ஸோ ஃபார்மர்ஸ், அதே மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன், ஸோ கிராமங்களில் நிறைய கூட்டுறவு சங்கங்கள் இருக்குங்களா, அவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ப்ரொமோஷன் போர்ட்டல். ஸோ ஆர்கானிக் ப்ரொமோஷன் போர்ட்டல் ஃபார் கனெக்டிங் ஃபார்மர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இப்போ இந்தியாவில் நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து விளைவிச்சு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால இந்தியாவுடைய ஃபார்மர்ஸு அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியாவுடைய ப்ராடக்ட்டை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு போர்ட்டல். ஸோ முதல்ல இது வந்து தனி. அடுத்து இரண்டாவது போர்ட்டலோட பேர் ஆர்கானிக் ப்ரொமோஷன் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரேஸ் நெட் 2.0, மூணாவதாக வந்து ட்ரேஸ் நெட் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வர ஆர்கானிக் ப்ரொடக்ஷனில் எல்லா இதையும் லிங்க் பண்ணுற விதமாக இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இந்த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2001 இதை யார் நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா APED, அப்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பென்ஷன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்ட் எக்ஸ்போர்ட் கமிட்டி. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னன்னா இந்த அப்பட் அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் அக்ரிடேஷன். ஸோ இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து தர சான்றிதழ் வந்து கொடுக்குறது, அதே மாதிரி அதை வந்து தரம் பிரிக்கிறது, எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற தரம் பிரிக்கிறது, ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறது, அதே மாதிரி வந்து இந்தியாவுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட்டை உலக லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதே மாதிரி ஃபாரின்ல உள்ள கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ யூரோப்புக்குள்ள ஏதாச்சும் ஆர்கானிக் ப்ராடக்ட் வரணும்னா அது தரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமாக யூரோப் மற்றும் சுவிட்சர்லாண்டில் உள்ள அமைப்போட அங்கீகாரம் பெற்ற தான் வந்து இந்த அமைப்பு. ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமான அமைப்பு. 2001 அப்படி தான் வந்து கொண்டு வராங்க. ஓகே. ஸோ அடுத்து
ஸோ இந்த துகின் காந்த பாண்டேவரை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். யார்? ஸோ துகின் காந்த பாண்டே அப்படிங்கிறவரை என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக யார் இருந்திருப்பா அப்படின்னா டிவி சோம்நாத் அவர்கள் இருந்திருப்பாரு. டிவி சோம்நாத்தை ஃபினான்ஸ் செக்ரட்டரியிலேருந்து கேபினட் செக்ரட்டரிக்கு மாற்றிருப்பாங்க இல்லையா, அந்த சமயம் யாரை ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த துகின் காந்த பாண்டே அவர்களை தான் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரியிலேருந்து செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூடைய செக்ரட்டரியா துகின் காந்தா பாண்டே அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேபினட் கமிட்டி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்க தான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மத்திய அரசாங்கத்தோட பதவிகளுக்குலாம் வந்து ஆட்களை நியமிக்கிறது. ஸோ அதனால அப்பாயின்மெண்ட் கமிட்டி, கேபினட் கமிட்டி அப்பாயின்மெண்ட் கமிட்டி துகின் காந்தா பாண்டே அவர்களை என்ன பண்ணிட்டாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கு செக்ரட்டரியா வந்து போட்டுட்டாங்க. ஸோ அதனால இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருக்காரு, அதே சமயத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கும் இதே இவர் தான் இருக்காரு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் இவர் தான், அதே மாதிரி ரெவன்யூக்கான செக்ரட்டரியும் வந்து துகின் காந்தா பாண்டே அவர்கள் தான். ஓகே, ஸோ இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். ஸோ அடுத்து உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க புதுசா ஒரு வானொலியை திறந்து வச்சிருக்காங்க. புதுசா ஒரு ஒரு வானொலி, அதோட பேர் என்ன அப்படின்னா கும்பவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசா ஒரு வானொலி சேனலை, புதுசா ஒரு ரேடியோ சேனலை வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஆல் இண்டியா ரேடியோல புதுசா ஒரு ரேடியோ சேனலை வந்து திறந்து வச்சிருக்காங்க. அந்த ரேடியோ சேனலோட பேர் என்ன, கும்பவாணி சேனல். ஸோ கும்பவாணி சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல், இதோட நம்பர் என்ன, 103.5. நம்ம அந்த சூரியன் எஃப்எம் அந்த சேனல் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோவில் புதுசாக ஒரு சேனலில் கும்பவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதுசாக ஒரு சேனலும் தொடங்கி வச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு அதாவது ஜனவரி 13ஆம் தேதி மகா கும்பமேளா ஆரம்பிக்குது. எங்க உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா ஆரம்பிக்குது இல்லையா. அந்த மகா கும்பமேளாவில் நடக்கக்கூடிய தகவல்களை மக்களுக்கு பரப்பணும். அதே மாதிரி மகா கும்பமேளா பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு மத்தியில் எடுத்து உரைக்கணும், மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சேனல் தான் என்ன அப்படின்னா இந்த கும்பவாணி சேனல் அப்படிங்கிற இந்த சேனல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எதுக்காக, மகா கும்பமேளாவை பற்றி மக்களுக்கு அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஜென்ரலாக அதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கும்பவாணி சேனல் கொண்டாங்க. இதோடைய இது என்ன 103.5, சில எக்ஸாமில் கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 103.5 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ கைஸ், ஸோ நீங்கள் எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பேட்ச் வந்து 15ஆம் தேதி வரக்கூடிய 15 பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்ச்சில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நடத்திடும். கிட்டத்தட்ட ஒரு 120 150 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே லைவாகவும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ரெக்கார்டட் செஷனும் வந்து கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் லைவும் பார்த்துக்கலாம், ரெக்கார்டும் பார்த்துக்கலாம். இல்லை நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், என்னால் லைவ் பார்க்க முடியாதுன்னா ரெக்கார்ட் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டிஸில் டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 15ஆம் தேதியிலிருந்து இந்த பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. இப்போ பொங்கல் ஆஃபர் அந்த பேட்ச் இருக்கு. ஸோ நீங்கள் மறக்காம வாங்கும்போது Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கிட்டத்தட்ட 550 ரூபா ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஆஃபரை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னா மறக்காம Y913 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்சில் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஸ்டாட்டிக் ஜிகேலையும் ஃபுல் மார்க் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஸோ இந்த பேட்சில் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரவாசிய பாரதி எக்ஸ்பிரஸ், பிரவாசி பாரதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ட்ரெயின்? பிரவாசி பாரதி திவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரெயினை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஆல்ரெடி நம்ம நிறைய நியூஸஸ்ல வந்து பார்த்துருக்கோம். ஜனவரி 9ஆம் தேதி, ஸோ ஜனவரி 9ஆம் தேதி நம்ம பிரவாசிய பாரதி திவஸ் கொண்டாடுறோம் இல்லையா. இந்த 2025 18வது பிரவாசிய பாரதி திவஸ் எங்கே நடைபெற்றுச்சு? ஸோ எங்கே அப்படின்னா இது வந்து புவனேஸ்வர், ஒடிசாவில் புவனேஸ்வரில் வந்து 18வது இந்த ஈவெண்ட் வந்து நடந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்ல பிரவாசிய பாரதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது வகையான ட்ரெயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் யாருக்காக அப்படின்னா 45 வயசுல இருந்து 65 வயசு வரை, ஸோ 45 வயசுல இருந்து 65 வயசு வரை உள்ள NRIs வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருக்காங்கல்ல.
ஸோ 45லேருந்து 65 வயசு வரை உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து இந்தியாவை சுற்றி பார்க்கறதுக்காக பிரத்தியமான ஒரு ரயில். இந்த ரயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம், அயோத்தியா, இந்த மாதிரி இந்தியாவுடைய முக்கியமான இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த முக்கியமான இடங்களுக்கு எல்லாமே அந்த 156 நபர்கள் வந்து கூட்டிகிட்டு போகும்போது இதோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட்டில் 90% வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கமே வந்து போட்டுறாங்க. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்தியாவை சுற்றி காட்டணும். ஏன்னா பிரவாசி பாரத திவாஸ் முக்கியமான விஷயமே என்ன, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருக்காங்க, அவங்கள இந்தியாவோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய ஃபண்டிங் வந்து இந்தியாவுக்காக அவங்க செலவழிக்கணும் அப்படிங்கிறதா வந்து இது ஒரு முக்கியமான நோக்கம். எப்படி வந்து மகாத்மா காந்தி நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ கரண்ட்ல வெளிநாடு வாழ் இந்தியா இருக்கக்கூடியவங்க இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதா இது. ஸோ அதனால அவங்களுக்கு இந்தியாவை சுற்றி காட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ட்ரெயினுக்கு பேர் தான் என்ன, பிரவாசிய பாரதிய எக்ஸ்பிரஸ். இது வந்து அயோத்தியா, ராமேஸ்வரம் இந்த மாதிரியான விஷயங்கள். மொத்தம் 156 சீட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, இதுக்கான ஃபண்டிங் எல்லாமே கவர்மெண்ட் தான் வந்து பண்றாங்க. ஸோ அடுத்து இந்தியாவுடைய முதல் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட். ஸோ கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட், இந்தியாவுடைய முதல் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில். ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அதில் முக்கியமாக ஒரு பகுதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், NTPC அப்படிங்கிறது என்ன, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனுடைய கிரீன் ஹைட்ரஜன் ஹப் ப்ராஜெக்டை திறந்து வச்சிருக்காங்க. இங்கே ஆந்திர பிரதேசத்தில் புதிமதக்கா. ஸோ புதிமதக்கா அப்படிங்கிற இந்த இடத்துல NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனுடைய கிரீன் ஹைட்ரஜன் ஹப் ப்ராஜெக்டை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரில்லியன், எவ்வளோ 2 ட்ரில்லியன் மதிப்பிலான இந்த ப்ராஜெக்ட் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரீன் ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் இது வந்து எதுக்கு கீழே அப்படின்னா 2022ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், என்னது நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிஷனை 2023 தொடங்கி வச்சிருந்தாங்க. ஸோ இந்தியாவை வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்திரம் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஸோ இதோடைய ஒரு பகுதியாக தான் இந்த விஷயம் வந்து பண்றாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து யாரும் சேர்ந்து NTPCயும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் வந்து இந்த $2 ட்ரில்லியன் மதிப்பிலான ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜஸ்டிஸ் BM ஸ்ரீகிருஷ்ணா. ஸோ இவரை பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டேட்டா பிரைவசி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி வந்து போட்டாங்க. ஸோ அந்த கமிட்டியோட தலைவர் தான் யாருன்னா ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள். நம்ம இப்போ ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி புதுசாக நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப் இது பண்ணாலே ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற விஷயம் என்ன, உங்களுடைய நேமு, மொபைல் நம்பரு, உங்களுடைய ஏஜ், அட்ரஸ், இந்த மாதிரி பேசிக்காக டீட்டெயில் வந்து கேட்குறாங்களா, அந்த டீட்டெயிலை அந்த கம்பெனிஸ் பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, ஒரு கமிட்டி வந்து போட்டாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக நம்மளுடைய டேட்டாவை நிறைய கம்பெனிஸ்க்கு கொடுக்குறோம் இல்லை, அதை அவங்க பத்திரமா வச்சுக்கிறதுக்கான, யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாம் மெசேஜ் வந்து வரும். அதே மாதிரி திடீர்னு யாரோ உங்களுக்கு கால் பண்ணி லோன் வேணும்னு கேட்பாங்க, இல்லை நாங்கள் அனாத ஆசிரமத்திலிருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ எங்கெங்கயோ இருந்து கால் வருது, சம்மந்தம் இல்லாமல் கால். அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆப்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, வேற யாருக்காச்சும் அந்த உங்கள் நம்பரை விற்று அதில் இருந்து காசு வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த கம்பெனியும் இனிமேல் யார்கிட்டையும் அவங்களுடைய மக்களுடைய டேட்டா வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டதான் வந்து இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் லா. ஸோ இந்த லா இருக்குல்ல, டேட்டா ப்ரொடெக்ஷன் லா, இந்த சட்டம் வந்து யாருடைய கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் போடப்பட்டது, ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி 2018 போட்டிருப்பாங்க நினைக்கிறேன், 17-18 சரியா தெரியல. ஸோ இந்த ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த கமிட்டிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ ஜஸ்டிஸ் BN ஸ்ரீகிருஷ்ணா இருக்கார் இல்லையா, இவரை ஒரு கமிட்டியோடைய சேர்மனா போட்டிருக்காங்க. அது என்னன்னா அட்வைசரி போர்ட் ஃபார் ஈக்குவல். ஸோ அட்வைசரி போர்ட் ஃபார் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான். ஓகேவா. இந்த அட்வைசரி போர்ட் ஃபார் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க, ஜஸ்டிஸ் BN ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6வது பே கமிஷன், ஸோ 6th பே கமிஷன், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒவ்வொரு பர்டிகுலர் வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பே கமிஷன் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பே கமிஷனோட தலைவர் 6th பே கமிஷனோட தலைவராக இருந்திருக்காரு. இப்போ கரண்ட்ல 7th பே கமிஷன் போயிட்டு இருக்கு. அடுத்து 8th கமிஷன் பே கமிஷன் போடுறத பத்தி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபினான்ஸ் செக்டார் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்கான கமிஷனுக்கான தலைவராகவும் வந்து இருந்திருக்காரு. ஓகேவா. ஸோ இந்த பாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரைவேட் பாடி மாதிரி தான், ஒன் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு பாடி. இவங்க அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கு போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த அமைப்பு. ஸோ இதோடைய தலைவரா, இதோடைய சேர்மனா இந்த
அட்வைசரி போர்ட் ஆஃப் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புடைய சேர்மனா யாரை போட்டிருக்காங்க, ஜஸ்டிஸ் பிஎன் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ஒரு ரிப்போர்ட், என்ன ரிப்போர்ட் அப்படின்னா குளோபல் கோஆபரேஷன் பேராமீட்டர். ஸோ குளோபல் கோஆபரேஷன் பேராமீட்டர் 2025 அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நமக்கு தேவை கிடையாது. நிறைய எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட்டை எந்த அமைப்பு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. யார், குளோபல் கோஆபரேஷன் பேராமீட்டர் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் WEF தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நிறைய நாடுகளுக்கு இடையில போர் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறனால உலகத்துல நாடுகளுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு கோஆபரேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த குளோபல் கோஆபரேஷன் பேராமீட்டர்ல சொல்லியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்றா, ரொம்ப ரொம்ப முக்கியம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டாபிக் வந்து நான் போயிடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ராக்கி காரி. ஸோ ராக்கி காரி அப்படிங்கிற இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஒரு முக்கியமான சைட் தான் என்ன அப்படின்னா இந்த ராக்கிகிரி அப்படிங்கிறது. இது எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானா மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸை பொறுத்தவரை சில விஷயங்கள் மொஹஞ்சதாரோ ஹரப்பா எல்லாமே பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. இன்னும் ஒரு சில இடங்கள் லோத்தல், கலிபங்கன், அதே மாதிரி ராக்கிகாரி, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ அந்த வகையில் இது எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய இடம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சைட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ராக்கிகாரி அப்படிங்கிற இந்த சைட்ஸ். ஓகேவா. ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக அகழாராய்ச்சி வந்து பண்ணாங்க. அதுல ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ராக்கிகாரியில ஒரு ஸ்டேடியம் இருந்திருக்கு. இப்போ நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம், இந்த மாதிரி ஃபுட்பால் ஸ்டேடியம்லாம் இப்போ நம்ம கட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடியம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேடியம் வந்து கரெக்டாக இப்போ நம்ம ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லோப்பாக ஸ்டெப்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரியான ஒரு இடத்துல ஒரு அமைப்பில் என்ன பண்ணிருக்காங்க, அப்போவே கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கரெக்டாக ஸ்டெப்பு, அதே மாதிரி இந்த மாதிரி சாய்வா இன்க்ளிண்டாக ஒரு ஸ்டேடியம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக என்ன தெரியுது அப்படின்னா இண்டஸ் வேலி மக்கள் வந்து விளையாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயும் வந்து ஸ்டேடியம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீ பொருத்தி வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால என்ன இந்த ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேட்டர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த டே அண்ட் நைட் மேட்ச்லாம் விளாட்றோம்ல இரவுல, ஸோ அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே மக்கள் வந்து இந்த ஸ்டேடியத்தில் நைட்டும் வந்து ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர்றாங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தொலைவீரால இதே மாதிரியான ஸ்டேடியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ திரும்ப இங்கே ராக்கிகிரி அப்படிங்கிற இந்த இடத்துல எதில் மட் பிரிக்னால கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு ஜனவரி 13ஆம் தேதி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் ஒரு முக்கியமான ஒரு டனல் வந்து திறந்து வைக்கிறார். அந்த டனலோட பேர் என்ன அப்படின்னா ஜி-மோர் டனல். ஸோ ஜி-மோர் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டனலை ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சோனாமார்க் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு திறந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த டனலை பொறுத்தவரை இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இதோட வேலை வந்து மே 2025. ஓகேங்களா. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பிப்ரவரி 2024 இந்த டனல் வந்து கட்டி முடிச்சாங்க. ஓகேங்களா. மே மாதம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் கடின உழைப்புக்கு அப்புறமா இந்த டனல் வந்து கட்டி முடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டனலை இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறக்க போறாங்க. இதோடைய அந்த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 2700 கோடி. ஓகே, எவ்வளோ 2700 கோடி வந்து இதோடைய காஸ்ட்டு. ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா லடாக்குக்கு இப்போ கரண்ட்டில் இருக்க ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுத்து. அதே மாதிரி அந்த பனிப்பொழிவுலாம் ஏற்படக்கூடிய பனிப்பொழிவு நிலச்சரிவுலாம் வந்து ஜம்மு காஷ்மீர், லடாக், இந்த ஹிமாலயில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் அதிகமாக ஏற்படும் இல்லையா. அந்த மாதிரி பனிச்சரிவுலாம் ஏற்படும் போது அந்த ரோடு வந்து மறைஞ்சிரும். ஸோ ஆல் வெதர் கனெக்டிவிட்டி எப்போவுமே வருஷத்தில் 365 நாளுமே லடாக்குக்கு நம்ம வந்து ரோட் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து இந்த ஜி-மோர் டனல். ஏன்னா டனல் வந்து பனிலாம் மூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நிலச்சரி ஏற்பட்டாலும் டனல் வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்காக கட்டப்பட்டதான் வந்து இந்த டனல். ஓகேவா. ஸோ இதில் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா 6.4 கிலோமீட்டர் சோனாமார்க் மெயின் டனல் and approaches road. So located at the altitude of 8500
650. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டனல் எவ்வளவு ஹைட்ல இருக்கு? கிட்டத்தட்ட 8650 கிலோமீட்டர், 650 அடி, 8650 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு டனல் தான் வந்து இந்த டனல். ஸோ இந்த டனல் மூலியமா இதுக்கு முன்னாடி ஸ்ரீநகர்ல இருந்து லடாக் போகிறதுக்கு, ஸோ ஸ்ரீநகர்லேருந்து லடாக் போகிறதுக்கு 49 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ 43 கிலோமீட்டராக குறையுது. 49 கிலோமீட்டர்லேருந்து 43 கிலோமீட்டர் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் வந்து குறையுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பழைய ரோடு வந்து ரொம்ப குண்டும் குழியுமா இருந்ததுனால அதில் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடு போக முடியாது. பட் இப்போ இந்த ரோட்டில் அடிச்சு பட்டை கிளப்பிட்டு ஸ்பீடில் போகலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஜி மோர் டனல் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டனலோடைய டோட்டல் லென்த் வந்து 12 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ 12 கிலோமீட்டர் வந்து இந்த பர்டிகுலர் டனலுடைய இந்த ஜோமோர் அப்படிங்கிற இந்த டனலுடைய கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர். ஸோ இந்த டனலுடைய இது மட்டும் 12, டோட்டல் ரோட லென்த் வந்து 43 கிலோமீட்டராக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யாரெல்லாம் லடாக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ இந்த டனலை பற்றி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா முக்கால்வாசி பசங்களுடைய எய்மே வந்து லடாக்குக்கு ஒரு ட்ரிப்பாச்சு போயிட்டு வந்து புல்லட் எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பீங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, அதுக்கப்புறமா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்திய மக்களுக்கு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், ஸோ இந்த அறுவடை திருநாளுக்கான வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடக்கூடிய பொங்கல் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம ஆண்டு காலமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கனால பொங்கல் பற்றி நமக்கு தெரியும், எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு அறுவடை திருநாள் வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அறுவடை திருநாள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிற இந்த அறுவடை திருநாள் வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஸோ ஆந்திர பிரதேசிலும் தெலுங்கானாலையும் மக்கள் என்ன கொண்டாடுறாங்க? மகர சங்கராந்தி அப்படிங்கிற இந்த அறுவடை திருநாள் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி, இப்போ பொங்கல்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பொங்கல் வைப்போம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு சாப்பிடுவோம், அதே மாதிரி மாட்டு பொங்கல் நடக்கும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த மகர சங்கராந்தியில் ஆந்திராவும் தெலுங்கானாவும் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டம், ஸோ கைட் விட்டு வந்து கொண்டாடுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன? மகர சங்கராந்தி. அதே மாதிரி மகா பிகு அப்படின்னா போகாலி பிகு அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல், ஸோ பிகு டான்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி கரெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கில் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த மகா பிகு, மாக் பிகு இல்லை போகாலி பிகு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில், ஸோ அஸ்ஸாமுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிகு அப்படிங்கிற நடனம் ஆடிக்கிட்டு, அதே மாதிரி வந்து அங்கே வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஃபிஷ், ரைஸ் கேக் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அஸ்ஸாமுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க? போகாலி பிகு அல்லது மகா பிகு அப்படிங்கிற இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லோஹ்ரி, ஸோ லோஹ்ரி அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல, ஸோ பஞ்சாப் மக்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க? பாங்க்ரா டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஸோ பாங்க்ரா நடனம், வந்து பாங்க்ரா நடனம், ஸோ பாங்க்ரா நடனம் ஆடிக்கிட்டு பஞ்சாப்ல உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க? லோஹரி அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒடிசா மக்கள் வந்து நௌக்ரி, ஸோ ஒடிசா மக்கள் வந்து நௌக்ரி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து நம்ம 14ஆம் தேதி நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல். இது இல்லாமல் இன்னும் சில அறுவடை திருவிழாக்கள் இருக்கு. அது வந்து ஒடிசால நௌகாயி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால பாவாய் கொட்வா சம்திங் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளால ஓணம், இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய அறுவடை திருநாட்கள். ஸோ நம்ம வந்து நாளைக்கு, ஸோ பொங்கல் அன்னைக்கு நம்ம 1 மணிக்கு ஒரு செஷன் இருக்கு. அதில் இந்தியாவுடைய முக்கியமான ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் என்ன, அதோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொங்கல் செஷனாக ஸ்பெஷல் செஷனாக பார்க்க வரோம். ஸோ எல்லாரும் மறக்காம நாளைக்கு 1 மணிக்கு வந்து வந்துருங்க. ஓகே, ஸோ அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி, நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா நேஷனல் யூத் டே, ஸோ தேசிய இளைஞர் தினம் வந்து கொண்டாடுறோம். இது கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியாவில் இளைஞர்களை அதிகமாக ஊக்குவிச்ச ஒரு நபர் சுவாமி விவேகானந்தர் இருக்கார் இல்லையா? அவருடைய பிறந்தநாளை தான் வந்து நம்ம நேஷனல் யூத் டே வந்து கொண்டாடுறோம். ஸோ இந்த யூத் டேல நேற்று நம்மளுடைய பிரதமர் வந்து விக்சித் பாரத் யங் லீடர் டைலாக், இளைஞர்களுக்கான ஒரு மாநாடு, யங் லீடர் டைலாக் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்ல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இளைஞர்களுடைய முக்கியத்துவம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த 2024 நேஷனல் யூத் டேவுடைய தீம், கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா யூத் எம்பவர்மெண்ட் ஃபார் நேஷனல் பில்டிங். என்னது? ஸோ யூத் எம்பவர்மெண்ட் ஃபார் நேஷனல் பில்டிங் அப்படிங்கிறதா 2025 தேசிய இளைஞர் தினத்துடைய கருப்பொருள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். ஸோ இதெல்லாமே ஸ்டார்டிங்லேயே நீங்கள் படிச்சுட்டு வந்துருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான தினங்கள், வேர்ல்டு பிரெயின் டே பற்றி பார்த்துருக்கோம், அதேமாதிரி பிரவசிய பாரதி திவாஸ் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து இந்த டே பார்க்குறோம். இந்த மாதிரி முக்கியமான டேஸ் எல்லாமே இப்போ இருந்தே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னைக்கான கடைசிக்கு முதல் டாபிக், ஸோ 28வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் பிரசிடிங் ஆஃபீஸர் ஆஃப் காமன்வெல்த். ஸோ இந்த காமன்வெல்த் கண்ட்ரி பற்றி நம்ம எக்கச்சக்கமான இது வந்து பார்த்துருக்கோம். இந்த காமன்வெல்த்தோடைய ஒரு கான்ஃபரன்ஸில் நம்முடைய அப்பா அவர்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்ஸில் போட்டிகளோட எண்ணிக்கையை 10 கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? அதே காமன்வெல்த் அமைப்பில்
என்ன மாநாடு நடக்குது அப்படின்னா ஸ்பீக்கர் அண்ட் ப்ரெசிடிங் ஆஃபீஸர். ஸோ ஸ்பீக்கர் அண்ட் ப்ரெசிடிங் ஆஃபீஸர். ஸோ நம்ம இந்தியாவில் ஸ்பீக்கர் இருக்கிற இதே மாதிரி காமன்வெல்த் நாடுகளில் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளையுமே வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் காமன்வெல்த் நாடுகளில் நிறைய நாடுகளில் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு மாநாடு, ஸோ ஸ்பீக்கர் அண்ட் ப்ரெசிடிங் ஆஃபீஸருக்கான கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. இது 2026 இந்த கான்ஃபரன்ஸை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா? இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் கிட்டத்தட்ட 49 நாடுகள் இருக்குது காமன்வெல்த்தில். அது 49 நாடுகள் உள்ள ப்ரெசிடிங் ஆஃபீஸர் மற்றும் ஸ்பீக்கர் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ அடுத்து இன்றைக்கான கடைசி டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ நியூசிலாண்டோட கிரிக்கெட்டர் மார்டின் குப்தில். ஸோ மார்டின் குப்தில் இருக்கார் இல்லையா? ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் நியூசிலாண்டோடைய மார்டின் குப்தில், ஸோ தமிழில் விட்டுருங்க, தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் சரியாக ஆகலை. ஸோ மார்டின் குப்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 ஆண்டு கால அவருடைய கிரிக்கெட் கேரியரை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரன், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரன் வந்து அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 வேர்ல்டு கப்பில், ஸோ 2015 வேர்ல்டு கப்பில் 237 ரன் அடிச்ச நாட்டோட அதான் வந்து வேர்ல்டு கப்பில் ஹையஸ்ட் ஸ்கோராக வந்து இருந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டோடைய T20லையும் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்திருக்காரு. ஸோ யார்? மார்டின் குப்தில். இவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஓகே, ஸோ கைஸ் இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் வந்து முடியுது. ஸோ நாளைக்கு காலையில் 7 மணிக்கு மறக்காமல் வந்துருங்க, நானும் வந்துடுவேன். ஸோ நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு நிறைய நியூஸஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, எப்பவும் போல குவிசஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாரும் இந்த இன்றைக்கான டாப்பிக்கை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ நாளைக்கு காலையில் 7 மணிக்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் கைஸ். ஸோ பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. நாளைக்கு 7 மணிக்கு வந்துருங்க, நம்ம சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.